நாள் முழுவதும் கால் கடுக்க கருவறையிலே நின்று சிவனுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்த சிவாச்சாரியார்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் படும் பாடை பற்றி, அவர்களுடைய சுகதுக்கங்கள், நன்மைகளில் அவர்களுடைய வாழ்க்கை கஷ்டங்கள், பிரச்சனைகளை பத்தி யாரும் கவலையே படுறதில்ல. நான் பார்த்திருக்கேன். அந்த கோவில்ல போய் சாமி கும்பிட்ட பிறகுதான் அந்த பர்ஸ்ல இருந்து தேடி தொழாவி பழைய காயினை எடுத்து தட்டுல டங்குன்னு சத்தம் விடுற மாதிரி போடுறது. தயங்கவே தயங்காம ஒரு வீக்கெண்ட்ல சினிமா பார்க்கறதுக்கு 500 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. ஆனா கோவிலுக்கு போனா ஒரு காயினை எடுத்து டங்குன்னு போடுவாங்க. அவர்களுடைய சிவாச்சாரியார்கள் வாழ்க்கையை பற்றி அவர்கள் உயர வேண்டுமே, பாவம் திருட்டுப் பழியை தாங்கிக் கொண்டு சமூகத்திலே நடத்தப்படுகின்ற எல்லா விதமான கொடுமைகளையும் சகித்துக் கொண்டு பரமசிவ பரம்பொருளே தங்கள் கதி என்று பெருமானுக்கே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த சிவாச்சாரியார்கள் முப்போதும் திருமேனி தீண்டுவார்னு நாயன்மார்களுக்கு சமமாக மதிக்கப்பட வேண்டிய சிவாச்சாரியார்கள், மதிக்கப்பட வேண்டிய ஆதிசைவர்கள் துரதிர்ஷ்டவசத்தாலே ஹிந்து விரோதிகள் கையிலே சிக்கிய ஊடகங்கள், சினிமா துறையால் மிக கொடூரமாக தொடர்ந்த அவதூறுக்கு ஆளாகி அவர்கள் படுகின்ற துக்கங்கள், துயரங்கள் எடுத்துச் சொல்லக்கூட ஆள் இல்லை. அதான் கொடுமைங்க. அதாவது ஒரு சமூகம் நசுக்கப்படுவது மட்டுமல்லாமல் அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள் என்று எடுத்துச் சொல்வதற்கு கூட ஆளில்லாத அளவிற்கு நசுக்கப்படுகிறார்கள்.